அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ சோலோவாக வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜனநாயகன் படம் வரலை அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் உலகத்திலேயே அதிகமான சந்தோஷத்தை யார் அடைஞ்சிருப்பானா அது சிவகார்த்திகேயன் தான். இன்னும் சொல்லப்போனால் பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் கூட அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சிவகார்த்திகேயன் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் அப்படி மகிழ்ச்சியில் திளைச்சிருப்பார். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னென்னா ஒரு பெரிய படத்தோடு நீங்கள் போட்டியாக வரும்போது இந்த படத்துக்கான வரவேற்பும் வசூலும் குறைவாகத்தான் இருக்கும். அதுதான் யதார்த்தம். இப்போ எந்த படமுமே போட்டி கிடையாது, நம்ம மட்டுமே தனித்து வர்றோம். அது பொங்கல் போன்ற ஒரு பண்டிகை நாட்களில் ஒரு தொடர் விடுமுறை உள்ள ஒரு நேரத்தில் வர்றவங்க போது என்னுடைய வசூலுங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதை நினச்சி வந்து அவர் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய திரை வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அமரன் தான் ஒரு அதிகபட்ச கலெக்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு எந்த படமும் போட்டி இல்லை. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் போது இதனுடைய வெற்றிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். பராசக்தி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் வந்து சொல்கிறாங்களே சார். ஏற்கனவே அந்த படத்தினுடைய கதை நமக்கு தெரியும். அந்த அடிப்படையிலேயே நமக்கு தோணின விஷயம் என்னென்னா பராசக்திங்கிறது தமிழில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த தலைமுறைக்கு அந்த கடந்த கால உண்மைகளை கடத்துகிற ஒரு படம். சொல்லப்போனால் ஒரு சமூக கடமையை ஆற்றுகிற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதை என்ன சிவகார்த்திகேயன் மீது நமக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் இப்படி ஒரு படத்தில் நடித்ததற்காகவே நம்ம அவரை வந்து பாராட்டணும். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை முதலில் தயாரிப்பதாக இருந்தது சூர்யா. அப்போ வந்து புறநானூறுன்னு டைட்டில் வச்சு அவரே தயாரிப்பாளர், அவரே ஹீரோ. அந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்து ஷூட்டிங் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து பின்வாங்கிட்டார். என்ன காரணம்னா இது இந்தி எதிர்ப்பு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இந்த படத்தை நம்ம வியாபாரம் பண்ண முடியாது, நார்த் இந்தியாவில் இதை வரவேற்க மாட்டாங்க, அப்புறம் நாமளும் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டோம், இப்படி ஒரு படத்தில் நடித்து விட்டு தயாரித்து விட்டு மும்பையில் போய் நம்ம உட்காந்துருந்தோம்னா அது ஒரு சங்கடத்தை கொடுக்கும். நம் மனைவி ஜோதிகா இந்தி படத்தில் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நாமளும் நடிக்க ட்ரை பண்ணுறோம். இந்த படத்தை தயாரித்தா இது மைனஸ் ஆகிடும், நமக்கு எதிராக மாறிடும் அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து அவர் அப்படியே இது பண்ணி விட்டு பின்வாங்கிட்டார். ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவும் யோசிக்காமல் இந்த படத்தில் நம்ம நடித்தே ஆகணும், இது நம்ம கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு ஒரு முடிவை எடுத்து நடித்ததே வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து ஒரு தமிழில் வந்து ஆகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கும். அதனால் இந்த ஜனநாயகன் படம் வரலை அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும், காமன் ஆடியன்ஸுக்கும் வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு வந்து இதனால் உருவானது அப்படிங்கிறத கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நேரத்தில் வரும்போது சிலருடைய முதல் சாய்ஸாக ஜனநாயகன் தான் இருக்கும். பராசக்தி அப்புறம் பார்த்துக்கலாம் நினைப்பாங்க, அல்லது பார்க்காமலே தவற விடுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த படம் மட்டும்தான் வருதுங்கும் போது எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கருத்து எல்லா மக்களிடமும் சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ உருவாகி இருக்கு. புரியுது சார். இப்போ ரஜினி சாருக்கு எப்படி ஒரு பாஷா படம் இருந்ததோ, இப்போ விஜய் சாருக்கு எப்படி ஒரு துப்பாக்கின்ற ஒரு படம் இருந்ததோ, அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் வந்து இந்த பராசக்தின்ற படம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்களே சார். வணிக வெற்றிக்கு வேணால் இந்த ஒப்பீடை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவருக்கு பாட்ஷா வந்து ஒரு மிகப்பெரிய உச்சமாக இருந்தது, அந்த மாதிரி பராசக்தி படம் வந்து ஒரு உச்சமான வெற்றி படமாக, உச்சத்தை தொடுகிற வெற்றி படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமு, ஒரு வரலாற்று உண்மைகளை பேசுகிற படம்ங்கிறதுனால கற்பனையினுடைய சதவீதம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இன்றைக்கு
இருக்கிற இந்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஓப்பான விஷயமா இருக்காது. ஒருவேளை அது வந்து இந்த படத்துக்கு மைனஸாக மாறுகிற ஆபத்தும் இருக்கு. அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு நம்ம பார்க்கும்போது இசை பற்றி பேசியே ஆகணும் சார். இப்போ ஜிவி சாரோட 100வது படமாக பராசக்தி வந்திருக்கு. பாடல்கள்லாம் கேட்டிருப்போம், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. சில இந்த பிஜிஎம்ஸும் நம்ம கேட்டிருந்தோம் சார், அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவரை பற்றி சார் என்ன சார் நினைக்கிறீங்க? சிறந்த இசையமைப்பாளர் வந்து ஜிவி பிரகாஷ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னே அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் பல படங்களில் தன்னுடைய திறமையை வந்து நிரூபிச்சிருக்காரு. பல படங்களின் வெற்றிக்கும் ஜிவியுடைய இசை வந்து காரணமாக இருந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு பீரியட். அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் மிகச் சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருக்காரு. இன்னும் எல்லாத்துக்கும் மேலே அந்த பீரியட் ஃபிலிமுக்கு வந்து இசையமைப்பது ஜிவிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. மதராசப்பட்டினம்லாம் ஜிவி இசையில் பார்த்தீங்கன்னா உச்சம்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான இசையை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் அப்படியான ஒரு இசை தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை கொடுத்து எல்லா பாடல்களையுமே ரசிக்க வச்சுருக்காரு. ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு இசைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிந்து பராசக்தி படத்தின் வெற்றிக்கு வந்து ஜிவியினுடைய இசை வந்து மிக மிக முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒருவருடைய 100வது படமாக வருவதற்கு முழு தகுதியுடைய படம் தான் பராசக்தி. ஸோ அந்த வகையிலும் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு பெருமைக்குரிய படமாக இது இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பராசக்தி படத்துக்கு வந்து திமுக சார்பாக வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்களே சார், அது உண்மைதானா சார்? அது திமுக இதை தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு வந்து அவங்க நகர்த்திட்டு வந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஒன்று ஜனநாயகனோடு போட்டி போடணும், விஜய் படத்தினுடைய வசூலை குலைக்கணுங்கிறது ஒரு நோக்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்லப்படுகிற கதையின்படி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தது திமுக தான். இன்னைக்கு வந்து திமுக மீது நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு திமுக தமிழ்நாட்டுக்காக எப்பேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்ததுங்கிற உண்மை வந்து இந்த தலைமுறையினருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவர்களுக்கு அன்றைய விஷயங்களை கடத்துகிற படமாக வந்து பராசக்தி இருக்கும். இதை பார்க்கும்போது அடடா பரவாயில்லையே, இவங்க வந்து இவ்வளவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த வாக்காளர்கள் மனசில் ஏற்பட்டால் அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நோக்கத்தில் தான் அந்த படத்தை இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்க. அப்போ திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை அவங்களும் இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா இலவச டிக்கெட்டுகளை கொடுத்து மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு இந்த படத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கே 5000 10,000 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு படத்தை ஒரு 100 ரூபா டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்து அதை வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் அவங்க செய்ய தயங்க மாட்டாங்கல்ல. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல்லாம் பேசினார். ஆனால் இப்போ விஜய் சாருக்கு ஒரு பிரச்சனை வந்து வருது. அவர் படத்தில் நடித்த ஜெயம் ரவி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஆதரவா, ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஆதரவா. ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும் ரொம்பவே அமைதியாக இருக்கு சார். இதில் எது சார் உண்மை? சினிமாக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து போலியானவர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுதான் உண்மை. அதிலும் முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக பேசுகிறாங்க தெரியுமா, அதை நீங்கள் அப்படியே வடிகட்டாமலே அதை நிராகரிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து உண்மையே இருக்காது. ஒன்றும் போலித்தனம் இருக்கும், இல்லைனா பொய் இருக்கும், இல்லைனா ஒரு மிகைப்படுத்திய வார்த்தைகள் தான் அதில் நிரம்பி கிடக்கும். அது சிவகார்த்திகேயனுடைய பேச்சும் கூட விதிவிலக்கு இல்லை. அண்ணன் தம்பி பொங்கல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான பேச்சு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள், அதாவது ஜனநாயகன் 9ஆம் தேதி வெளியாகிற சூழல் இருக்கும்போது அவர் சொன்னது, 9ஆம் தேதி ஜனநாயகனை பாருங்க, 10ஆம் தேதி என் படத்தை பாருங்க அப்படின்றாரு. 11ஆம் தேதி யார் படத்தை பார்க்குறது, ஜனநாயகனையா பராசக்தியா? அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு 9ஆம் தேதி அந்த படத்தை பார்த்தா ஜனநாயகன் படத்துக்கு முதலீடு செய்த விநியோகஸ்தர்கள் எல்லாருமே லாபம் அடைஞ்சிருவாங்களா? உண்மை என்னன்னா, ஜனநாயகன் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆகுது, அடுத்த நாள் உங்கள் படத்தை வந்து நீங்கள் ப்ரீபோன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. அதன் காரணமாக ஜனநாயகனுடைய தியேட்டர்கள் பாதியை நீங்கள் பிடுங்கிடுவீங்க, 4 காட்சிகளில் 2 காட்சியை நீங்கள் பிடுங்கிடுவீங்க. அதனால் ஜனநாயகனுடைய வசூலே பாதிக்கப்படும். இதுதானே உண்மை. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்மை போன்றவர்களால் அந்த விஷயங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்ட பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்கிற வார்த்தை தான் அண்ணன் தம்பிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு பிரச்சனை, அவருடைய படமே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை வரும்போது தம்பி ஏன் ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை, எங்கள் அண்ணன் படத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை?
என்ன காரணம்னா இவருடைய படமும் சென்சாரில் மாட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசினா நம்ம படத்தையும் முடக்கிடுவாங்கிற ஒரு பயம் தானே காரணமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சினிமாக்காரர்கள் பலரும் வந்து ஒரு மௌன பார்வையாளராக அப்படி வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க, எந்த கருத்தும் சொல்லாமல். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி சிம்பு, ஜெயம் ரவி போன்றவர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்தை நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிச்சிங்க அப்படின்னா சென்சாரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஓகே ஓகே அண்ணா உங்கள் பக்கம் நிற்கிறோம், இதுவும் கடந்து போகும், தைரியமாக இருங்க அப்படின்ட்டு விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்கிற வார்த்தை தான் இவங்ககிட்ட இருக்குமே தவிர இங்கு நடக்கிற ஒரு அநீதிக்கு எதிரான எந்த வார்த்தையுமே இருக்காது. அப்போ இதுவும் கூட ஒரு போலித்தனமான ஆதரவாக தான் நான் பார்க்குறேன். பராசக்தி வந்து சோலோவா ரிலீஸ் ஆகுது சார். அந்த முதல் 4 நாள்களே வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணணும் வந்து சொல்கிறாங்க சார். அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. அதாவது அமரன் படம் வந்து தான் சிவகார்த்திகேயனுடைய கரியரில் வந்து உச்சம். இந்த படம் அதை நெருங்குவதற்கு அல்லது அதை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுடைய கணிப்பு தான். ஏன்னா இதை வச்சு வந்து கண்டிப்பாக அதை கலெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்பயுமே படத்தினுடைய வெற்றிக்கு அதனுடைய கண்டென்ட்டு தான் காரணமாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பராசக்தி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். ஆனால் சினிமாவை ஒரு கேளிக்கையாக பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஓப்பான படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் என்னதான் ஊடகங்களை விலைக்கு வாங்கி ஊடகங்களுக்கு விளம்பரங்கள் கொடுத்து உங்கள் படங்களை வந்து நீங்கள் கூவ சொன்னாலும் அந்த மக்களுடைய அந்த மவுத் டாக்கு தான் ஒரு உண்மையான வெற்றியை தேடி கொடுக்கும். அப்போ அந்த படம் பார்க்குற காமன் ஆடியன்ஸுக்கு பராசக்தி ஒரு பிடித்தமான படமாக மாறும் பட்சம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து சாத்தியமாகும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா படம் சுமாராக இருக்குது, படம் ஒரு மாதிரி நெளிய வைக்குதுங்கிற மாதிரி இந்த 2 விதமான டாக், டிவைடிங் டாக் வந்துச்சு அப்படின்னா அந்த வசூலுங்கிறது சாத்தியமில்லை. ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் தள்ளி போனதுனால இதுவும் ஒரு காரணம் நினச்சிட்டு இருக்காங்களே சார் நிறைய மக்கள் வந்து. அது வந்து தேவையற்ற எண்ணம்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக விஜய் ரசிகர்கள் பராசக்திக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனுடைய உண்மை முகத்தை வந்து நம்ம பொதுவெளியில் அம்பலப்படுத்திய பிறகு விஜய் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேலே ஒரு கோபம் வந்துருச்சு. அது தவிர்க்க முடியாது. ஆனால் என்னென்னா அதையெல்லாம் தாண்டிய ஒரு பக்குவமான பார்வை தான் ஒவ்வொரு ரசிகனுக்குமே இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ரசிகர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட பார்வை இல்லை. இந்த நார்மலாக ஒரு உணர்ச்சி வசப்படுகிற அந்த நிலையில தான் இவங்க இருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க மெச்சூர்டு ஆகலை. அந்த அடிப்படையில் பராசக்தியை வந்து நம்ம புறக்கணிக்கணும், பாய்காட் பராசக்தியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தேவையற்றது. பராசக்தியை நீங்கள் ஒரு படைப்பாக பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு வரலாறு புதைஞ்சிருக்கு. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து திமுக யாரையும் படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பாஜகவும் இந்த இந்துத்துவ சக்திகளும் வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஹிந்தியை நம் மீது திணித்தார்கள், அதை வந்து திமுக எதிர்த்தது, அதுதானே உண்மை. அப்போ இந்த உண்மையெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வரலாற்று விஷயங்கள் அடங்கிய புத்தகங்களை படிக்கணும். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அந்த பழக்கமே இல்லை. அப்போ எப்படி தான் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும்னா பராசக்தி போன்ற படங்கள் அதற்கான ஒரு நல் வாய்ப்பு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது போல் அந்த படத்தை நீங்கள் ஆதரிக்கணும். அதுதான் சரியான விஷயம். அதை விட்டு இவர் விஜய்க்கு எதிரி, அதனால நான் படம் பார்க்க மாட்டேங்கிறது ஒரு சொத்தை வாதம். ஒரு பேச்சு கேட்குறேன், நாளைக்கே விஜயும் சிவகார்த்திகேயனும் தோளில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ போடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அதனால் அப்படி உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.